உண்மையிலே பார்க்க போனா நேரடி சொல்லிக்கிறது தான், ஓப்பனா சொல்றது, நான் ஒரு டம்மி பீஸ். பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபின்ற ரோல்ல நடிச்சிட்டு வருபவர் தான் சதீஷ். நடிகர் சதீஷ் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல எப்பவுமே ஆக்டிவா இருப்பாரு. தினமும் காலையில மக்களுக்கு அட்வைஸ் சொல்லும் வகையில வீடியோக்களை வெளியிட்டு வந்துட்டு இருந்தாரு. அவரு ஓவரா அட்வைஸ் செய்வதாக நெட்டிசன்கள்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது போன்ற கமெண்ட்களுக்கு பதிலளிக்கும் வகையில சமீபத்துல ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. குட் மார்னிங், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். மக்களே, நண்பர்களே, கண்ணுங்களா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்க என்னோட நல்வாழ்த்துக்கள், நல்லாசிகள். ஃப்ரெண்ட்ஸ், நான் டெய்லி இதே பேசி உங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறது கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா அதுக்கான ஒரு காரணம் இருக்கு. நான் ரொம்ப படித்தவன், இது ரொம்ப சாதிச்சவன் அப்படிலாம் எந்த எண்ணமுமே இல்லை. உண்மையிலே பார்க்க போனா நேரடி சொல்லிக்கிறது தான், ஓப்பனாக சொல்றது, நான் ஒரு டம்மி பீஸ், ஆவரேஜ் ஆர்டினரி பர்சன். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை ஆண்டவனோட அருளால இந்த பாக்கியலட்சுமி சீரியலால கொஞ்சம் பேரும் புகழும் வந்திருக்கு. கண்ணுங்களா, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற காரணம் என்ன தெரியுங்களா? நான் வந்த பாதை, நான் வந்த பயணம், அது யாருக்கும் அறிவுரைலாம் ஒண்ணுமே இல்லை. அந்த அனுபவங்களை உங்க கூட ஷேர் பண்றேன். ஏன் ஒருத்தருக்கு 2 பேருக்கு போய் சேர்ந்தா கூட அதில் நல்லது வந்துச்சுன்னா சந்தோஷம். பாய். இந்த உலகத்துல என்னை விட தாழ்வு மனப்பான்மை, பயம் நிறைஞ்சு வடிகிற ஜென்மத்தை பார்க்க முடியாது. உங்களால் நம்ப முடியுதா? அது நான் தான், உங்க கோபி அங்கிள் தான். கோபி அங்கிள்ல சதீஷ். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில இன்னல்கள், கஷ்டங்கள், பெரிய பெரிய கஷ்டங்கள், இழப்புகள்லாம் வரும். பயம் பயங்கரமா மனசுக்குள்ள பயம் இருக்கும், கை கால் விளங்காது. அப்படியே நம்ம மற்றவங்க கூட பழகும்போது, நம்ம போட்டிருக்க துணியை பார்க்கும்போது, ஐயோ நம்மளை விட பெட்டரா போட்டிருக்காங்க, நம்ம கிழிஞ்ச துணி போட்டிருக்கோம், நம்ம கொண்டு வந்துற சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் பழசா இருக்கு, அது மாதிரி நிறைய எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கு. உங்களால் நம்ப முடியுதா? எனக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மீறி நமக்குன்னு ஒரு பாதையை கடவுள் இயக்கி இருக்கான். அவன் பார்த்துப்பான். உண்மையிலேயே கடவுள் மேல் நம்பிக்கை வைங்க, அவன் பார்த்துப்பான். அன்பே சிவம்.